அறிவு என்ன? இந்த பழத்தின் பேர் என்ன பேரு? நன்மை தீமை அறித்தக்க பழம் அப்படின்னு ஒரு பெயர். அந்த பழத்தை சாப்பிட்டு உடனே அவனுக்குள்ள என்ன வரும்? நன்மையான அறிவும் தீமையான அறிவும் வருங்கிறது இல்லை. அப்ப தேவன் அந்த பழத்துக்குள்ள நன்மையும் தீமைங்கிற உணர்வு வைக்கல. நல்லா கவனிங்க, அந்த பழத்துக்குள்ள நன்மையும் தீமைங்கிற அறிவு வைக்கல. அந்த வார்த்தையில் என்ன வார்த்தை? சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையில் தான் நன்மையை தீமை வைத்திருக்கிறார். புரியுதா? அந்த பழத்துல நன்மையை தீமைங்கிற அறிவு இல்ல. தேவன் தீமையை வைக்கிற தேவன் அல்ல, அந்த பழத்துல நன்மையை வைக்கிற தேவன் அல்ல. இப்ப பழத்துக்குள்ள நன்மை தீமைங்கிற உணர்வு இல்ல. சாப்பிடக்கூடாது என்ற அந்த கீழ்ப்படிதனாலதான் நன்மை தீமை இருக்குது. புரிய மாரி சொல்லணும்னா, நீ இந்த பழத்தை சாப்பிட்டீன்னா உனக்கு தீமை. நீ பழத்தை தேவனுக்கு கீழ்ப்படிந்து பழத்தை சாப்பிடாம இருந்தீன்னா உனக்கு நன்மை. புரியுதா? இதுதான் நன்மை தீமைங்கிற அறிவு. தேவன் கொடுத்த கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிந்தானா, தேவன் கொடுத்த கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிந்து பழத்தை சாப்பிடாம இருந்திருந்தானா அது அவனுக்கு நன்மை. தேவனுடைய கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியாம அந்த சாப்பிடக்கூடாது என்ற அந்த கனியை அவன் சாப்பிட்டானா அது அவனுக்கு தீமை. ரெண்டு காரியங்கள் புரியுதா? சாப்பிட்டானா, சாப்பிடலனா அவன் எதை ஃபாலோ பண்றான்? தேவனுடைய கட்டளையே ஃபாலோ பண்றான்னு அர்த்தம். அவன் சாப்பிடாம இருந்தானா சாகவே சாவா என்ற தேவன் கொடுத்த கட்டளையை, நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்ற கட்டளையை, அந்த கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிந்திருந்தானா, கீழ்ப்படிந்து அதை சாப்பிடாம இருந்தானா அது அவனுக்கு என்னது? நன்மை. என்ன நன்மை? என்ன நன்மைனா அவனுக்கு மரணமே இல்லாத நன்மை, அவன் சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, சஞ்சலம் இல்லாத வாழ்க்கை, வருத்தம் இல்லாத வாழ்க்கை. எதை? தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படியும் போது, தேவனுடைய கட்டளையை அவன் பின்பற்றும் போது. தேவனுடைய கட்டளை என்னது? சாப்பிடக்கூடாது என்ற தேவனுடைய கட்டளை. அது அவன் கீழ்ப்படிந்தானா அவனுக்கு என்னது? நன்மையான வாழ்க்கை. ஆனால் அவன் கீழ்ப்படியாததுனால எதை சாப்பிட்டான்? நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டான். இப்ப நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவன் சாப்பிடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டுமேங்கிற உணர்வு அவனுக்கு வருகிறது. தேவன் சொல்லி இருக்கிறாருல்ல, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி விலக்கி வச்சிருக்கிறாருல்ல, அந்த உணர்வு அவனுக்குள்ள வருது. அப்ப அந்த உணர்வு அவனுக்குள்ள வர்றதுனால அவன் தேவனுக்கு பயந்து கொண்டிருக்கிறான். தேவனுக்கு என்ன பண்ணிருக்கிறான்? பயந்து கொண்டிருக்கான். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உலகத்துல பாவம் நம்மளை பிரிக்கும். ரெண்டு பேரும் நல்லா பேசியிருப்பீங்க, உனக்கு விரோதமா அவன் பாவம் செஞ்சுட்டானா ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்க. அப்ப பாவம் என்ன பண்ணுது? பிரிக்குது. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ஒழுங்கானா அவங்களோட யாரும் பேச மாட்டாங்க. நல்லா கவனிச்சிங்களா? அப்ப பாவம் என்ன பண்ணுது? பிரிக்குது. இப்ப தேவனுக்கு அவன் கீழ்ப்படியாதனால அதை சாப்பிட்டு ஒளிஞ்சு கொள்ளிட்டு இருக்கிறான். ஒளிஞ்சு என்ன பண்ணிட்டுக்கிறான்? ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படியாம போயிட்டுமேங்கிற உணர்வு அவனுக்குள்ள வந்துடுது. அந்த உணர்வு எப்ப வந்தது? அந்த உணர்வு ஏன் அந்த பழத்தை சாப்பிடறதுக்கு முன்னாடி வரல? கேள்வி. அந்த உணர்வு ஏன் அவன் பழத்தை சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த உணர்வு வரல? ஏன்னா அந்த பழத்தை சாப்பிட்டா தான் அந்த உணர்வு வரும். தேவனுக்கு கீழ்ப்படியாம போனதுனால, சாப்பிட்டதுனால வருகிற மூலமா தான் நன்மை இருந்துட்டுமே கடவுளை கீழ்ப்படியிலேங்கிற உணர்வு வரும். அப்பதான் நமக்கு கீழ்ப்படுது. உதாரணமாக, சென்னைக்கு போவாதீங்க, வெள்ளம் பேர் கேறுது, ட்ரெயின்லாம் கேன்சல் ஆகுது, பஸ்லாம் வராதுன்னு சொல்லி உங்களுக்கு அனுப்புறோம், சொல்றோம். நீ என்ன பண்ற? இல்ல நான் போகக்கூடாது, போனீங்கன்னா போகக்கூடாது அப்படின்னு ஒரு தேவன் கட்டளை கொடுக்குறாரு இல்லையா? ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அது மேலேயே அவன் கண்ணு வச்சு, எல்லா ஊருக்கும் போ, சென்னைக்கு போவாது, மதுரைக்கு போ, கோயம்புத்தூர் போ, பெங்களூர் போ, எல்லா ஊருக்கும் போ, சென்னைக்கு போவாது. அப்ப இவன் யோசிக்கிறான், ஏன் சென்னையில் என்ன இருக்குது? இவன் யோசிச்சு என்ன பண்றானா, சென்னையில் என்னதான் இருக்குன்னு சொல்லி தேவனுடைய கட்டளையை மீறி சென்னைக்கு போனான். சென்னைக்கு போய் மாட்டிக்கிட்டான். இது உதாரணம் தான், இது ஒரிஜினல் இல்லை.
சென்னை போய் மாட்டிக்கிட்டான். இப்பதான் உணர்றான், தேவன் சொல்லி இருக்கிறாரே போகக்கூடாதுன்னு சொல்லி. அப்பதான் அவனுடைய உணர்வு சொல்லுது, தேவனுக்கு நீ மீறிட்ட. அப்ப அந்த தீமையை அடைந்த பிறகு, சென்னையில வர ஆபத்தை உணர்ந்த பிறகுதான் நீ என்ன உணர்ற, நாம தேவனுக்கு கீழ்ப்படியாம போயிட்டேங்கிற உணர்வு வருது. அப்ப என்ன புரியுது, தேவனுக்கு கீழ்ப்படியாம போனதுனாலதான் அவனுக்கு அறிவே வருது. புரியுதா? தேவனுக்கு கீழ்ப்படியாம போனதுனாலதான் அவனுக்கு என்னவே வருது, அவனுக்கு சுயமான, அதுதான் சுய சித்தம், அதுதான் சுதந்திரமான அறிவுன்னு சொல்றாங்க. அந்த அறிவு அப்பதான் அவனுக்கு வருது. அப்ப ஏன் ஆதாமுக்கு முன்னாடியே அந்த அறிவு வரல? என்ன காரணம்? முன்னாடியே யோசிச்சுலாம், தேவன் சொல்லியிருக்கிறாரே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரே, அப்படியா வரல? ஏன்னா தேவன் ஆதாமுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான். இது நல்லது, இது கெட்டது, நீ தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படின்னு என்ன பண்ற, தேவன் சுதந்திரத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு ஜீவ வாழ்க்கை, இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு என்றென்றைக்கும் அழியாத வாழ்க்கை, இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு ஜீவ வாழ்க்கை. ஆனா இதை நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னா அது விலக்கி வச்சிருக்கிறார். ஆனா மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். ஆனா மனிதன் எதை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும்? எதை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும்? அந்த ஜீவ விருட்ச கனியை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனா அது மேல அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அது மேல அவனுக்கு விசுவாசம் இல்லை, அது மேல அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அது மேல அவனுக்கு விசுவாசம் இல்லை. ஆனா அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி மேலதான் அவனுக்கு என்னது, கண் பார்வை. இப்ப நன்மை தீமை அறியத்தக்கதுக்கு அர்த்தம் என்னது? நன்மை அப்படின்னா அந்த பழத்தை சாப்பிடாம இருக்கிறது, தீமை அப்படின்னா அந்த பழத்தை சாப்பிடுறது. அப்ப சாப்பிட்ட பிறகு அவனுக்கு என்ன வருது, தீமையாகிய கீழ்ப்படியாம போயிட்டுமேங்கிற சிந்தனை வருது, தீமையாகிய கீழ்ப்படியாம போயிட்டுமேங்கிற சிந்தனை வருது. அப்ப அந்த சிந்தனையின் பொழுதுதான் நாம நன்மையை இழந்துட்டுமேங்கிற உணர்வு அவனுக்கு வருது. என்ன நன்மையை இழந்துட்டான்? இதுக்கு பிறகு அவனுக்கு என்ன இல்ல, ஜீவ வாழ்க்கை இல்ல. இதுக்கு பிறகு அவனுக்கு நித்தியமான வாழ்க்கை அல்ல. இதுக்கப்புறம் அவனுக்கு அந்த ஜீவ ரிச்சத்தின் கனியை புசித்து வாழக்கூடிய வாழ்க்கை இல்ல. இதுக்கப்புறம் அவன் கடலோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை இல்ல. இது வரைக்கும் அவன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியாது. அது எப்ப உணர்றான்? தீமையை அடைந்த பிறகுதான் உணர்றான். இன்னைக்கு எல்லா மக்களும் கடவுளை நம்புங்க, கடவுள் விசுவாசின்னு சொல்லும் பொழுது அடிபட்டு தான் கடைசியா கடவுளுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி அவனுக்கு அடி மிச்சம் இல்ல. ஆண்டவர் சொல்ல இது செய்யாதுங்கிறாரு, நீ இதுல செஞ்சுட்டு தான் வரும் அப்படின்னா அப்ப தீமையை போயிட்டு என்ன பண்ற, நீ நன்மைய. அப்ப எல்லா மனிதர்களும் தீமையை அடைந்த பிறகுதான் நன்மையை இழந்துட்டுமேங்கிற ஃபீலிங் வருது, உணர்வு வருது. ஆதாம் முன்னாடியே யோசிக்கலாது. ஆதாம் முன்னாடியே யோசிக்கிட்டானா அப்ப அவன் தீமையில இருந்தா என்ன பண்றான், நன்மையை அறிகிறான். புரியுதா? தீமையை அடைந்த பிறகுதான் என்ன இழக்கிறான், நன்மையை இழக்கிறான். அப்ப தேவன் அவனுக்கு என்ன பண்றாருன்னா சுய சித்தத்தை கொடுக்கிறார் ஆதாமுக்கு. சுய சித்தனா அவனுக்கு தேவனுடைய கீழ்ப்படியணும், தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்கணும் அப்படி கூட இல்லாம தேவன் ஆதாமுக்கு சுதந்திரத்தை கொடுத்து ரெண்டல எதுனாலும் தேர்ந்தெடுத்துக்காக அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறார், ஃப்ரீடம் கொடுக்கிறார். நீ உன்னுடைய சுதந்திரத்துல உன்னுடைய சொந்த அறிவுல என்னை தேடுங்கிறார், என்னை தேடு அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த நன்மை தீமை அறித்தக்கையே வைக்கிறார். ஆனா அவன் கீழ்ப்படியாம போயிட்டான். இப்ப அடுத்து என்ன நடக்கு தெரியுமா? தேவன் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு தேவன் தனக்குள்ளேயே சொல்லி கொடுறாங்க, இவன் நம்மில் ஒருவனாகிட்டான்னு சொல்றாங்க. ஆதாம் நன்மை தீமையை அறிந்து கனியை சாப்பிட்டு ஒழித்து கொண்டு இருக்கிறான். தேவன் அவனை கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா, தேவன் என்ன சொல்றா, ஆதாம் நம்மில ஒருவன் ஆகிட்டான்னு சொல்றாரு. தேவன் என்ன சொல்றாரு, நன்மை தீமையை ஆதாம் அறிந்து விட்டான், அவன் அறிந்த பிறகு அவன் நம்மில் ஒருவனாகி விட்டான்னு சொல்றாரு. இப்ப நம்மில் ஒருவனாகிட்டான் அவன் கடவுளா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆனா பிசாசு அதுக்கு முன்னாடியும் சொல்லியிருந்தான், நீ சாப்பிடும் போது தேவர்களை போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார். பிசாசு என்ன சொல்லியிருக்கான், நீ பணத்தை சாப்பிடும் போது நீ தேவர்கள் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் அப்படின்னு பிசாசுன்னு சொல்லி வச்சுக்கிறான். ஆனா இங்கேயும் பிசாசு சொன்னது நடக்குது. என்ன நடக்குது? இங்க தேவன் என்ன சொல்றாரு, இவன் நன்மை தீமை அறிந்து இவன் நம்மில் ஒருவன் ஆகிவிட்டான். அப்ப பிசாசு சொன்னது என்ன பண்ணுது, நடக்குது. இயேசு கிறிஸ்து தேவன் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இவன் நம்மில் ஒருவன் ஆகிவிட்டான். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி, நம்மில் ஒரு நாள் ஆதாம் நன்மை தீமையை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவன் ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப தேவனுடைய அவனும் தேவனாகிட்டானா?
அப்ப ஆதாம் கடவுளை போல அவனும் கடவுளா மாறிட்டானா? ஆண்டவர் அப்படி சொல்லுவாரு. அப்ப நம்மில் ஒருவன் ஆகிட்டான் அப்படின்னு தேவன் சொல்லும் பொழுது இவன் கடவுளா மாறிட்டானா? இவன் தேவனா மாறிட்டானா? தேவன் வானத்தை பூமி படைத்தார், அந்த நிலையை இவனால படைக்க முடியுமா? தேவன் உலகத்தை எல்லாம் படைத்தார், அதனால அவன் நம்மில் ஒருவன் ஆகிட்டாங்கிறதுனால இவனும் எல்லாத்தையும் படைக்க முடியுமா? தேவன் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. தேவன் சொல்லிய அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா, நன்மையும் தீமையும் அறிகிறவர் யாருதான்? கடவுளால் மட்டும்தான் இது நன்மைன்னு தெரியும், கடவுளால் மட்டும்தான் இது தீமைன்னு தெரியும். எந்த மனிதனுக்கும் இது நன்மை இது தீமைன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா முதல் மனுஷன், அவனுக்கு எப்படி தெரியும் நன்மை இதுதான் நன்மை இதுதான் தீமைன்னு? இப்படி அவனுக்கு தெரியும். அவன் தான் முதல் மனுஷன் ஆயிட்டான. முதல் மனுஷனுக்கு எது நன்மை எது தீமைன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? இப்ப நன்மை தீமை என்னது? கீழ்ப்படியாம போனதுனால என்னது? தீமை. கீழ்ப்படிந்தான் என்னது? நன்மை. நன்மை தீமை என்ன பண்ணிட்டான்? ஆதாம் தெரிஞ்சுக்கிட்டான். அதுல என்ன அதுல சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்னா, இப்ப கீழ்ப்படியாம போனா சாபம் வந்துருச்சு, தேவனுக்கு கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம் அப்படி வந்துருச்சு. இந்த ரகசியத்தை யாரு தெரிஞ்சுக்கிட்டான்? ஆதாம் தெரிஞ்சுக்கிட்டான். அப்ப சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆதாம் தெரிஞ்சுக்கிட்டான். இனிமேல் அவன் என்ன பண்ணுவான்? அவன் எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றான். அப்ப இந்த சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் அறிந்து கொள்கிற யாரு தான்? கடவுளால் மட்டும்தான் அந்த நன்மையும் அந்த தீமையும் அறிந்து கொள்ள முடியும். எந்த மனுஷனாலையும் அறிய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அடுத்த வாரத்துல இந்த உலகத்துல பெரிய ஆபத்து நடக்குதுங்கிறது யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும். மனுஷனுக்கு தெரியுமா? உதாரணமா சொல்றோம், கொரோனா வரும்னு சொல்லி யாருக்கா தெரியுமா? யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். அடுத்த வாரம் என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். அடுத்த மாசம் இந்த ஊருக்கு என்ன நடக்கும் தெரியுமா? யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். அப்ப ஆண்டவருக்கு தெரியும்னா நாம ஆண்டவர் சொல்லபடி கீழ்ப்படியுமா இல்ல? அது நல்ல உதாரணம் யாரு தெரியுமா? ஆபிரகாம் என்ன சொல்றாரு தெரியும்? ஆபிரகாம் தேவன் எந்த ஊருக்கு போன்னு சொல்லல, இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லல, இந்த இந்த மாரி ஒரு வழி வரும் அந்த வழியில தேர்ந்தெடுத்து போன்னு சொல்லல, வா நான் சொல்ற இடத்துக்கு போயிட்டே இருங்கிற, போயிட்டே எதுவும் கேட்காதுங்கிற. ஆதாம் என்ன பண்ணா தெரியுமா? இல்ல இடத்த காட்டுங்க, நீ ஏதோ வந்து சொல்லிட்டீங்க நான் இப்படியே தெரியுது. ஆனா ஆதாம் விசுவாசித்தான். ஆனா சரி, ஆபிரகாம் விசுவாசித்தான், ஆதாம் என்ன பண்ணல? விசுவாசிக்கல. எதை விசுவாசிக்கல? இது சாப்பிடக்கூடாதுன்னா தேவன் ஏதோ நல்லதை வச்சிருக்கிறாரு, எனவே அதுக்கு கீழ்ப்படியலாம் அப்படிங்கிற விசுவாசம் ஆதாமுக்கு இல்ல. ஆனா ஆபிரகாமுக்கு என்ன இருந்துச்சு? விசுவாசிச்சு. ஏன் என்ன விசுவாசம் எங்கன்னே தெரியல, ஆனா தேவன் சொல்லி இருக்கிறார். யார் சொல்லிருக்க? தேவன் சொல்லி இருக்கிறார், அதனால நான் கீழ்ப்படிவேன். இப்ப இருக்கிற மக்களுக்கும் அப்படித்தான். உலகம் சொல்றது கேக்குறீங்க, பக்கத்து வீட்டுல சொல்றது கேக்குறீங்க, சொந்தக்காரி சொல்றது கேக்குறீங்க, உன் நண்பன் சொல்றது கேக்குறீங்க, உங்க அப்பா சொல்றது கேக்குறீங்க, உங்களுடைய அம்மா சொல்றது கேக்குறீங்க, உனக்கு பிடித்தவரை சொல்ல போவீங்க. அதெல்லாம் தீமைன்னு அப்படின்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்றது மட்டும்தான் உனக்கு நன்மை வருதுங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப இந்த கடவுளுக்கு அறிக்கிற கடவுளுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற விஷயம் ஆதாமுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் ஆதாம் நம்மில் ஒருவனாகிட்டான்னு சொல்றாரு தேவன். நம்மில் ஒருவன் நன்மை தீமை அறிக்கிறவர் யாரு தான்? கடவுளால் மட்டும்தான் அந்த எல்லாவற்றையும் நடக்கூடிய எல்லா விஷயத்தையும் அறியக்கூடியவர், சாபத்தையும் அறியக்கூடியவர், ஆசீர்வாதத்தையும் அறியக்கூடியவர். இந்த விஷயத்தை யார் அறிஞ்சுக்கிட்டானா? ஆதாம் தெரிஞ்சுக்கிட்டான். அப்ப ஆதாம் யாருடைய ஒருவன் ஆகிட்டான்? நம்மில் ஒருவன் ஆகிட்டான், கடவுளில் ஒருவன் ஆகிட்டான். அதுக்காக அவன் கடவுள் அல்ல, அதனால அவன் கடவுளுக்குரிய நிலையை பெற்றவில்லை. நன்மை தீமை அறிக்கிற கடவுளாக்குரிய ஒரு குணாதிசயங்களை ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டான், அவ்வளவுதான். இப்ப சொல்லிட்டு என்ன நடக்குது? அடுத்தது தீமையை செஞ்சுவிட்டுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் அவனை என்ன பண்றார்? அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்புகிறார். ஏதேன் தோட்டத்திலிருந்து என்ன பண்றாரு? தேவன் வெளியே அனுப்புகிறார். ஏதேன் ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு ஆதாம் நன்மை தீமையை புசிக்கூடாது என்ற கனியை புசித்து தேவனுக்கு கீழ்ப்படியான போன பிறகு ஏன் தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து தேவன் ஆதாமை வெளியே அனுப்புகிறார்? என்ன காரணம்? ஏன்னா பக்கத்துல என்ன கனி, என்ன மரம் இருக்குது? பக்கத்துல ஜீவ விருட்சத்தின் மரம் இருக்குது. அப்ப அந்த ஜீவ விருட்சத்தின் மரம் இருக்கும் பொழுது
அந்த கனியை அவன் புசித்தானா அவனுக்கு என்ன இல்ல? மரணம் இல்ல. ஆல்ரெடி நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து கடலுடைய கீழ்ப்படியாமைக்கு ஆளாயிட்டான் இல்லையா? ஃபர்ஸ்ட். இப்ப ரெண்டாவது என்ன மரங்குது? ஜீவ விருட்சத்தின் கனி மரங்குது. இப்ப அந்த கனியை அவன் சாப்பிட்டானா அவனுக்கு என்ன இல்ல? மரணம் இல்ல. அப்ப அவன் கீழ்ப்படியாம போனதுக்கு தண்டனை இல்லாம போயிடும். அப்ப தேவன் என்ன யோசிக்கிறார் தெரியுமா? இவன் நம்மில் ஒருவன் ஆகிட்டான், இந்த ஜீவ விருட்சத்தின் கனியும் புசிச்சு என்றென்றைக்கும் உயிரோட இருப்பான். உயிரோட இருந்தானா அவனுக்குள்ள என்ன இருக்கும்? இப்ப நல்லா கவனிங்க. இப்ப அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாம போயிட்டு தீமையான உணர்வை பெற்றுக்கொண்டான். தீமையான உணர்வு சுய அறிவை பெற்றுக்கொண்டான். இப்ப சுய அறிவை பெற்றுக்கொண்ட பிறகு அவனுக்குள்ள என்ன இருக்குது? தீமை இருக்குது. அவனுக்குள்ள என்ன இருக்குது? பாவ உணர்வு இருக்குது. பாவ உணர்வு என்னங்கிறது? தேவனுக்கு கீழ்ப்படியாம போனதான் என்னது? பாவ உணர்வு அவனுக்குள்ள இருக்குது. இப்ப இந்த பாவ உணர்வோட அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தானா என்ன நடக்கும்? அவன் உயிரோடு இருந்துட்டே தான் இருப்பான். ஆனா பாவம் என்ன பண்ணாது? அதான் சத்தியம். புரியுதா நான் சொல்றது? பாவ உணர்வோட அந்த ஜீவ விருட்சத்துக்கு கனி புசித்தானா, ஜீவ விருட்சத்துக்கு கனி புசிக்கும் போது என்ன நடக்குது? என்றென்றைக்கும் அழியாத வாழ்க்கை கிடைக்குது, மரணம் இல்லாத வாழ்க்கை கிடைக்குது. அப்ப அந்த பாவ உணர்வோடு அந்த ஜீவ விருட்சத்தை கனி புசித்தானா அவன் என்றென்றைக்கும் அழியாத தீமை உணர்வோடு தான் இருப்பான். அவன் என்றென்றைக்கும் அழியாத பாவத்தோடு தான் இருப்பான். அவன் என்றென்றைக்கும் அழியாத பாவ சஞ்சலத்தோடு வருத்தத்தோடு தான் இருப்பான். இதை எதை வெளிப்படுத்துகிறது தெரியுமா? இப்ப நம்ம எல்லாரும் பாவத்தோடு சஞ்சலத்தோடு வாழ்கிறோமே, அதை வெளிப்படுத்துகிறது. அது எங்க நடந்தது? ஏதேனும் தோட்டத்தில் நடந்த காரியங்கள் இப்ப நாம அதை அனுபவித்திருக்கிறோம். இப்ப சொல்லுங்க, நமக்கு மரணம் வேணுமா மரணம் வேணாவா? சரி, இப்ப ஆதாமுடைய வழிக்கே வரும். இப்ப ஆதாம் என்ன சொல்றான்? தேவன் என்ன சொல்றாரு? இவனை தோட்டத்திலிருந்து வெளியே அமைச்சிடலாம். எதனால அனுப்பலாம்? ஜீவ விருட்சத்தை கனி புசிக்க கூடாது. ஏன் புசிக்க கூடாது? புசிச்சான என்ன? அவனுக்கு புசிச்சான என்ன இல்ல? புசிச்சானா அவன் பாவத்தோடு வாழ்ந்துட்டே தான் இருப்பான். அதுல இருந்து என்ன இல்ல? அதுல இருந்து மீட்பு இல்ல, அதுல இருந்து விடுதலை அல்ல, அதுல இருந்து விடுதலை கொடுக்க முடியாது. அதுல இருந்து அவனுக்கு மீட்பு இல்ல. எதுல இருந்து மீட்பு இல்ல? எதுல இருந்து விடுதலை அல்ல? பாவ உணர்விலிருந்து, சஞ்சலமான வாழ்க்கையிலிருந்து, வருத்தமான வாழ்க்கையிலிருந்து, தீமையான உணர்விலிருந்து அதுக்கு என்ன இல்ல? மீட்பு இல்லாம போயிடும். எப்ப அந்த கனியை புசித்தானா இதெல்லாம் மீட்பு இல்லாம போயிடும். அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவனை வெளியே அனுப்பிக்கிறான். இப்ப வெளியே போன பிறகு ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற கனி பக்கத்துல ஒரு கேருபீன்களையும் ஒரு பட்டயத்தையும் வைக்கிறார். யாராவது இந்த தோட்டத்துக்கு வந்தீங்கன்னா வெட்டி விடுவோம் அப்படிங்கிறார். ஆதாம துரத்தி விட்டு, இப்ப ஆதாம துரத்தி விட்டார். அவன் கீழ்ப்படியாமக்கு தண்டனை பெற்றே ஆக வேண்டும். அவன் கீழ்ப்படியாம போனதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? மரண தண்டனை. அவன் கீழ்ப்படியாம போனதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? 5 விதமான தண்டனை ஆண்டார். 5 விதமான மேற்பட்ட நிறைய விதமான சாபத்தை கொடுத்தார். அதுல ஒண்ணுதான், நான் உன்னை மண்ணால் எடுக்கப்பட்டேன், எங்க போயிடுவேன்? மண்ணுக்கு. எவ்வளவு பெரிய சாபம் பாரு. ஒரு அந்த கனியை புசிக்காங்க ஒரு சின்ன வார்த்தை தான். அதை சாப்பிட்ட பிறகு நான் உன்னை இனிமேல் நீ பாவம் செய்யாது இருக்கணும்னா இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கூடாது. அப்ப நான் உன்னை மண்ணால் எடுக்கப்பட்டேன், நீ மண்ணுக்கே திரும்பிடுவாய். நல்லா புரிஞ்சுக்காங்க. ஏதேன் தோட்டத்தினால் மரணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, சயின்ஸோ அறிவிலோ அந்த மாதிரி அறிவுலாம் இல்லை. என்ன அறிவு? வேதம், சத்தியம், தேவன் வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன தெரியுமா? அவன் கீழ்ப்படியாம போனதுக்கு நான் உன்னை மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டேன், நீ எங்க போயிடுவ? மண்ணுக்கே திரும்பிடுவான். இன்னைக்கு எல்லாரும் மரிச்சா மண்ணுக்கு போறாங்க அப்படின்னா அது எதனால? தேவன் கொடுத்த சாபத்தினால. ஒருவேளை தேவன் ஆதாம் அந்த கனியை புசிக்காம தான் இன்னைக்கு எந்த மாதிரி நிலைமை அந்த யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மரணம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, நாம கூட இல்லை, யாருமே இல்லாத ஒரு இது இருந்திருக்கும். அப்ப ஏன் ஆண்டவர் அந்த மரண தண்டனை கொடுத்தார்? இப்ப சொல்லுங்க, மரண தண்டனை கொடுத்தது சரியா தவறா? மரண தண்டனை கொடுத்தது ஆதாமுக்கு நல்லதா கெட்டதா? அல்லது மரண தண்டனை கொடுத்தது நமக்கு நல்லதா கெட்டதா? சொல்லுங்க, நமக்கு நல்லதா கெட்டதா? இப்ப நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு மறிக்க போறோம் அப்படின்னா அது நல்லதா கெட்டதா? எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ மறிக்க போறோமா, ஐயோ வேணாப்பா அப்படின்னு பயம் வருது. நீ மறிக்கலன்னா இதோ வாழ்க்கையோட சஞ்சலத்தோட வாழ்ந்துட்டே இருப்பியா? உனக்கு அது பிடிக்குமா? இல்ல மறிச்சு வச்சு மீண்டும் அந்த ஏதேனும் வாழ்க்கைக்கு போகணும் அப்படிங்கறது விரும்பியா?
2 பாயிண்ட் நமக்கு தராரு ஆண்டவர். எப்படி ஆதாமுக்கு 2 பாயிண்ட் கொடுத்தாரோ இப்ப நமக்கு 2 விஷயங்களை ஏற்படுத்துறாரு. என்ன விஷயம்னா, உனக்கு மரணம், நீ மரிச்சுனா மீண்டும் அந்த நித்திய வாழ்வு, மீண்டும் அந்த நித்திய ஜீவன், மீண்டும் நீ வியாதி இல்லாத வாழ்வு, மீண்டும் அழியாத வாழ்வு, அது உனக்கு வேணும்னா, அது வேணும்னா நீ என்ன பண்ணி ஆகணும்? மரிச்சு ஆகணும். இல்ல மறிக்க வேணாம், இங்க ஆண்டவரே மரணம் வேணாம், உலகத்துல இருக்கணும் அப்படின்னா அவன் சாவரைகளும் இப்படி உயிரோட இருக்கும் போது எப்பயுமே சஞ்சலத்தோடும் வருத்தத்தோடும் சண்டையோடும் வாழ்ந்துட்டு இருப்பார். இது வேணுமா? 2ல எது வேணும்? 2ல எது வேணும்? யாரும் எது விரும்புவாங்க? மனுஷன் எத்தமா விரும்புவான்? எனக்கு செத்த பேர்லாம் எனக்கு தேவையில்ல, பூமியிலே நான் வாழணும், இருங்க அதையே கொடுங்க அப்படிமா. இதுதான் மனுஷனுடைய இறுதியம். மனுஷனுடைய இறுதி என்ன சொல்லுது தெரியுமா? மனுஷனுடைய இறுதி எல்லாம் அவன் நல்லதே விரும்ப மாட்டான். மனுஷனுடைய இறுதி என்ன சொல்லும்? அவன் நல்லதே விரும்ப மாட்டான். பாரு, சர்ச்சைக்கு கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்க? சர்ச்சில் நல்லதை சொல்லித்தரோம், சர்ச்சில் சத்தியத்தை சொல்லித்தரோம், இதை விரும்ப மாட்டாங்க. ஒரு டான்ஸ் வைங்க பக்கத்துல, அதை விரும்புவான், கூட்டம் போடுவான். ஒரு விளையாட்டு வைங்க, விளையாட்டு தப்பு இல்லை, ஆனா விளையாட்டு வைங்க, அதுதான் விரும்புவான், இங்க வரமாட்டான். அங்க டிவி போடுங்க, கூட்டம் போடும், இங்க என்ன இல்லை. அப்ப மனுஷன் ஆதாம் எப்படி தேவன் நல்லதுதான் வச்சிருக்கிறாரு, அதான் விரும்பாம தேவையில்லாத ஒரு விஷயத்தை போய் மாட்டிக்கிட்டான். அதே போலதான் மனுஷன் என்னைக்குமே மனுஷனோட இருதயம் எதை யோசிக்காது? நல்லதை யோசிக்காது. எல்லாரும் தான். ஏன்னா ரோமர் 3:23 சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார்கள். அவன் என்ன பண்ண மாட்டான்? நல்லதை விரும்ப மாட்டான், நல்லதை யோசிக்க மாட்டான். பிரசிங்கர சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற அறிவு உண்டு, அதனுடைய முடிவோ மரணம் சொல்லுது. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற ஒரு அறிவு இருக்குதான். எல்லா மனுஷனுக்கும், எனக்கு உங்களுக்கு எல்லா மனுஷனுக்கும் ஒரு அறிவு இருக்குதான். ஆனா அதனுடைய முடிவு என்னது? மரணம்னு சொல்லுது. நம்முடைய அறிவு நாம ஒரு நோக்கம் வச்சிருப்போம், என்ன இப்படி வாழணும் அப்படி வாழணும், அதனுடைய முடிவு என்னதான் இருக்கும்? எப்படி ஆதாம ஒரு தனி பிளான் வச்சிருந்தான், அவன் தேவனுக்கு கீழ்ப்படிதானா அது வேற வழியில போயிருக்கும். ஆனா இவனுக்குன்னு ஒரு சுய அறிவு வச்சிருந்து, இல்ல இதை சாப்பிட்டு நம்ம தேவராயிடலாம் அப்படின்னு சுய வழியில போனான். கடவுளை விட்டு, கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியாம சுய வழியில போனதுனால தான் இன்னைக்கு முழு உலகமும் சாபத்துக்குள்ளாயிட்டது. என்ன சாபம்? மரணத்தை அடைக்கிற சாபம். அடுத்து என்ன சாபம்? நீ கர்ப்பவதியா இருக்கும்போது குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அதை ஏவாள் பிரசவ வேதனை அதிகப்படுத்துவேங்கிற வேப்பம். அப்புறம் முக்கியமான இன்னொரு சாபம், அதுதான் முக்கியமானது. என்ன முக்கியமானதுன்னா, ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி ஏதேன் தோட்டத்துல கனிகளையும் பசங்களையும் ஜீவ பழங்களையும் எல்லா விதமான, நான் என்ன சொல்ல பழத்துக்கு என்ன பேரு, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமமான கனிகள். அப்படின்னா அந்த கனி சாப்பிடும்போது எந்த வியாதியும் வராது, எந்த நோயும் வராது. அந்த கனி ஏதேன் தோட்டத்தில் மட்டும்தான் இருக்கும், வேற உலகத்துல எங்கேயுமே இல்லை. ஆனா இவன் பாவம் செஞ்ச பிறகு ஏதேன் தோட்டத்தில் வெளியேற்றப்பட்டான் இல்லையா? வெளியே போகும்போது தேவன் கொடுத்த சாப்பிட தெரியுமா, இனி நீ ஏதேன் தோட்டத்துல இருந்து அழகான கனியை புசித்தாய், அதுல நோய் வராது. ஆனா இனிமேல் நீ மிருகங்களை சாப்பிடக்கூடிய பயிர் வகைகளை புசிப்பாய், நீ ஆகாய பறவைகளை புசிக்கூடிய பயிர் வகைகளை புசிப்பாய், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இப்படி நம்ம சாப்பிட்ற அரிசி கோதுமை எல்லாமே எது சாப்பிடக்கூடிய உணவா? மிருகங்கள் சாப்பிடக்கூடிய உணவுன்னு சொல்றாரு ஆண்டவர். ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய உணவு கொடுத்தார். தேவனுடைய உணவு சான்றாக ஒப்பாக கொடுத்தார். அந்த உணவுல என்ன இல்ல? வியாதி இல்ல, நோய் இல்ல, அழகான பாரு, அதுவும் டேஸ்ட், நாக்குக்கு டேஸ்ட், உடலுக்கு டேஸ்ட், ஆரோக்கியமான உணவு. அது அப்படிப்பட்ட உணவுல இருந்து மிருகங்களை சாப்பிடக்கூடிய கோதுமை, மிருகங்களை சாப்பிடக்கூடிய ஆரி மாவு, மிருகங்களை சாப்பிடக்கூடிய அரிசி, இதெல்லாம் மிருகங்கள், இது யாருக்கும் தெரியாது இது வரைக்குமே. இதெல்லாம் மிருகங்களுக்கு ஆண்டவர் படைச்ச. அவன் சாப்பிடறதுக்கு பின்னாடி இனி நீ மிருகங்களை சாப்பிடக்கூடிய வெளியின் பயிர்களை புசிப்பாயின்னு சொல்லிட்டாரு. இப்ப இதுல என்ன இருக்குது? இப்ப நீங்க நம்ம சாப்பாட்டுல எல்லாமே கெமிக்கல் கலந்து இருக்குது. தண்ணியில கெமிக்கல் இருக்குது, அரிசியில கெமிக்கல் இருக்குது. அதுதான் பாவம், அதான் சாபம். அடுத்து என்ன சாபம் கொடுத்தார்? மனைவி ஏவாளையை பார்த்து, நீதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றாரு. இவன் கூட அமைதியா தான் இருந்தான், ஆதாம் கூட அமைதியா தான் இருந்தான். நீதான் எல்லாத்துக்கும் காரணம், நான் உனக்கு புசிக்கலான்னு சொன்னி போய் புசித்து நீ சாப்பிட்டது இல்லாம போய் யாருக்கு கொடுத்துட்ட? ஆதாமும் கொடுத்துட்ட. இவங்க ரெண்டு பேருமே உண்மையை ஒத்துக்கல, அதான் பிரச்சனை. ஒத்துந்தானா ஆண்டவர் வேற வழியை கொடுத்துருப்பாரு.
இவனை கேட்டா ஏதோ அவத்தான் நீ தானே படைச்சு கொடுத்தீங்க ஆண்டவரே அவளை அப்படிங்கிறான். அவளை கேட்டா நீ உண்டாக்குனே ஒரு பாம்பு, அதுதான் என்ன புசி வச்சது அப்படின்னு. 2 பேரும் உண்மையை ஒத்துக்கல. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அடுத்தது ஏவாளை பார்த்து நீ தான் முக்கியமான காரணம், நீ அப்ப என்ன பண்ணணும், நீ குழந்தையை பெற்றெடுக்கும் போது மிகுந்த வலியோடும் வேதனையோடும் பெற்றெடுப்பார். இது எங்கிருந்து வந்தது? ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவத்திலிருந்து உலகத்துக்கு வந்தது. இப்ப எல்லாரும் எப்படிப்பா சயின்ஸ் பதில் சொல்லுங்க, இந்த மாசமாகிறது வடிகிறது எங்கிருந்து வந்துச்சுன்னு சயின்ஸ் பதில் சொல்லட்டும். சயின்ஸ் ஒருபோதும் பதில் சொல்ல முடியாது. தேவனை ஏற்படுத்தியது யாரும் மாற்ற முடியாது. யாராவது மாற்ற முடியுமா? இல்ல ஒரு பேர் இல்ல நான் தேவனை சொல்லத்தான் கேட்க மாட்டேன், எனக்குலாம் வலி வரக்கூடாது யாராவது சொல்ல சொல்லு அப்படிலாம் சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய யாரா இருந்தாலும் தேவன் ஏற்படுத்தியதை தடுக்கவே முடியாது. தேவன் உன் வலியோட தான் பெற்றெடுப்பான்னு சொல்லிட்டானா என்ன பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்ப 5 விதமான சாபத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்தது ஆதாமுக்கு கடைசி சாபனாது, நீ உன் வேர்வையால் சிந்திச்சு உழைச்சி சாப்பிட வேண்டும். எப்படி சாப்பிட என்ன பண்ணணும், உன் வேறு இனிமேல் ஏதேனும் தோட்டத்தில் இருக்கும் பொழுது உணவு தேடி உனக்கு வந்தது, உணவு ருசிப்புக்கு நல்லமா வந்தது, உணவு உன்னை தேடி வந்தது, நீ வேணாங்கிற அளவுக்கு இருந்தது, நீ வேணுங்கிற அளவுக்கு நிறைவா இருந்தது, பூர்ணமா இருந்தது, அந்த உணவுல குறை இல்லாம இருந்தது. ஆனா இனி நீ உன் வேர்வையால சிந்திச்சு நீ விளைச்சி நீ அறுவடை செஞ்சு நீ சாப்பிட வேண்டும். இதான் சாப்பிடும். இதான் இப்ப நம்ம வாழ்ற எல்லா வாழ்க்கையும் சபிக்கப்பட்ட பூமியினுடைய வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்காங்க. நம்ம வாழ்ற எல்லா வாழ்க்கையும் எது சபைக்கு. அப்ப பிரிவு கிமு கிபின்னு சொல்லி 2ஆ பிரிக்கிற மாரி ஏதேன் தோட்டத்துக்கு முன்னாடி ஏதேன் தோட்டத்துக்கு பின்னாடிங்கிற வாழ்வு தான் நம்ம. இந்த 5 சாபத்தையும் பெற்றுட்டோம். ஆனா ஆதாமுக்கு என்ன இல்லை, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை போறதுக்கான வழிகள் நமக்கு இல்லை. புரியுதுங்களா? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தானா அவனுக்கு என்றென்றைக்கும் வாழ்வு. அதுக்கான வாய்ப்பு எனக்கு என்ன இல்லை, அவனுக்கு இல்லாம போயிடுச்சு. ஆனா அவன் கீழ்ப்படியாம போனதுக்கு தண்டனை அடைந்தே ஆக வேண்டும். நல்லா கவனிக்கிறீங்களா? அவன் கீழ்ப்படியாம போனதுக்கு தண்டனை அடைந்தே ஆகும். என்ன தண்டனை? மரண தண்டனை. என்ன மரணம்? 2 விதமான மரணம். ஒண்ணு நித்திய மரணம், ஒண்ணு பூமியிலிருந்து மறிக்கூடிய மரணம். தற்காலிகமான மரணங்கிறது என்ன தெரியுமா? இப்ப நம்ம மாம்சத்துல இருக்கிறோம் இல்லையா, இந்த மாம்சம் செயலிலிருந்து போய் மனதில் வச்சிருவாங்க, அது ஒரு மரணம். இன்னொரு மரணம் என்ன தெரியுமா? நரகம், அக்கடி. இப்ப ஆதாம் கீழ்ப்படியாம போனதுக்கு இந்த தண்டனையை அவன் அடைய வேண்டும். ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஏன் அப்படி கொடுத்தாரு? அதான் கடவுளுக்கு இரக்கமே இல்லையா அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். கடவுளுக்கு இரக்கம் இருந்தது. எங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாருல்ல, சாப்பிடான்னு சொல்லி தானே இங்க நன்மை ஜீவ விருட்சத்தின் கனி வச்சிச்சாரு. அப்ப மனுஷன் தான் என்ன பண்ணிட்டான்? அந்த தண்டனையை மனுஷன் தான் ஏற்படுத்திக்கிட்டான். கடவுள் ஒருபோதும் கெட்டவர் அல்ல, கடவுள் ஒருபோதும் தீமையானவர் அல்ல, கடவுள் ஒருபோதும் தீமையை கொடுக்கிற ஆண்டவர் அல்ல. மனுஷன்தான் நன்மையை தீமையை ஏற்படுத்திக்கிறவனாய் மாறிட்டான். அப்ப தேவன் அவன் கீழ்ப்படியாம போனதுக்கு என்ன தண்டனை? நித்திய நரகம், ஆக்கினை தண்டனை, நித்திய நரகம். அவன் மூலமா வந்து நம்ம எல்லாருமே அந்த தண்டனை அடைய வேண்டும். இப்ப நாம எல்லாரும் யாரு? நரகத்துக்கு உரியவர்கள், நரக ஆக்கினிக்கு உரியவர்கள், நரக தண்டனைக்கு உரியவர்கள். ஏன்? கீழ்ப்படியாம போன ஆதாமின் மூலம் வந்த நம்ம எல்லாருக்கும் அப்படியானது. அப்ப என்ன வழிபாதுக்கு? அப்ப ஆதாம் மூலமா வந்த சாபமான வாழ்வு, ஆதாம் மூலமா வந்த சபிக்கப்பட்ட வாழ்வு, ஆதாம் மூலமா வந்த வியாதியான வாழ்வு, ஆதாம் மூலமா வந்த அந்த நரக தண்டனை, ஆதாம் மூலமா வந்த அந்த நித்திய நரக தண்டனை இயேசு கிறிஸ்து சிலுவிலே ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து சிலுவிலே ஏற்றுக்கொண்டார். இப்ப ஆதாம் கீழ்ப்படியாம போனதுனால ஆதாம் மட்டும் அந்த மரண தண்டனை, அந்த தண்டனை இல்ல, ஆதாம் மூலமா வந்த நம்ம எல்லாருக்கும் அதே தண்டனை தான். ஏன்னா நம்ம ஆதாம் மூலமா வந்த நம்ம எல்லாரும் அப்படிப்பட்டவர்கள். அப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் நமக்கு இருக்குது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட நரக ஆக்கினி தீர்ப்பு நமக்கு இருக்குது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட மரணம் நமக்கும் இருக்குது. அப்ப எல்லா சாபமும் வியாதியும் நோயும் சபிக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம மேல இருக்கிறது. அந்த சாபத்தையும் அந்த நித்திய தண்டனத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவிலே ஏற்றுக்கொண்டார் இல்லையா?
எதனால? மீண்டும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வாழ்க்கையை அடைவதற்கா? ஏதேன் தோட்டத்துல வாழ்க்கையை ஆதாமுக்கு கிடைத்தது. ஆனா அதை விட மேலான வாழ்க்கை யாரு கொடுக்கறது? இயேசு கிறிஸ்து தருகிறார். எங்க? பரலோக வாழ்க்கை. அப்ப என்ன அர்த்தம்? இந்த பூமியில நிரந்தரமான வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தம். இந்த பூமி நிரந்தரம் இல்ல. இப்ப நம்ம வாழ்ற இந்த சரீரம் நமக்கு நிரந்தரம் இல்ல. நம்ம வாழ்ற இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்ல. இப்ப இயேசு கிறிஸ்து எதுக்கு உலகத்து வந்தார் அப்படின்னா, உலகத்துல நீ பாவத்தோட வாழ்ன்னு சொல்லி 10 லட்ச ரூபா கொடுக்கல. உலகத்துல நீ கஷ்டப்பட்டுக்கிற உன் நிலையில வந்தோன்னா ஆளு ஒரு 5 சென்ட் கொடுக்கல. உலகத்துல நீ திருமணம் ஆகிற எல்லாத்துக்கும் ஆளு ஒரு பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லல. ஏசு கிறிஸ்து இது எதுக்குமே உலகத்துக்கு வரல. ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம், இந்த உலகத்துல பாவிகளா இருக்கிறாங்க. இது சபிக்கப்பட்ட ஆதாமனால சபிக்கப்பட்டிருக்குது. ஆதாமனால வியாதிப்பட்டிருக்குது. ஆதாமனால மரணத்தை அடைந்திருக்குது. ஆதாமால தேசம் வீழ்ந்து கிடைக்குது. எனவே அந்த சாபத்தையும் அந்த தண்டனையும் மனிதன் அடைந்தே ஆக வேண்டும். இப்ப மனிதன் அடைந்தே ஆக வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? நாம் எல்லாரும் சாக வேண்டும். அதுதான் தண்டனை. நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்? எல்லாரும் சாக வேண்டும். ஆனா உயிரோட கிரமம் எப்படி? இயேசு கிறிஸ்து சிலுவிலே பலியானதினால், இயேசு கிறிஸ்துவனுடைய சாபத்தை சிலுவிலே ஏற்றுக்கொண்டதனால், இயேசு கிறிஸ்துவனுடைய நரக ஆக்கினியை சிலுவிலே ஏற்றுக்கொண்டதனால் நமக்கு என்ன வருகிறது? ஆதாம் பெற்ற சாபத்திலிருந்து விடுதலை, ஆதாம் பெற்ற மரணத்திலிருந்து விடுதலை, ஆதாம் பெற்ற வியாதியிலிருந்து விடுதலை, ஆதாம் பெற்ற நித்திய நரகத்திலிருந்து விடுதலை. ஆனா இதுல பெரிய விடுதலை என்ன தெரியுமா? பெரிய விடுதலை, நாம நரகத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து சிலுவை மூலமா தடுத்து நிறுத்தி விட்டார். நம்ம எல்லாரும் நரகத்துக்கு போக வேண்டியவர்கள். எதனால? ஆதாமுடைய கீழ்ப்படிதனால, ஆதாமுடைய சபிக்கப்பட்டதனால. அப்ப நாம் அந்த தண்டனையை அடையணும்னா நாம் எங்க போகணும்? நரகம் தான் போகணும். அதுதான் வலியது. அந்த தண்டனை தான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்றோம். அந்த தண்டனை தான் இயேசு என்ன சொல்றாரு? இயேசு உலகத்தை வந்த நோக்கம் சிலுவிலேயே பலியாவறதுக்கு, உன்னை பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போறதுக்கு. இதைதான் இயேசு கிறிஸ்து செஞ்சார். இப்ப சொல்லிட்டு என்னங்கிறாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48 சொல்லுது. 48:51 என்ன சொல்லுது தெரியுமா? நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பன்னு சொல்றாரு. ஆதாம் பூமியிலிருந்து வந்ததுனால ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்தான். ஆனா நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பம். அந்த ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்ச கனி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த ஜீவ விருட்ச கனி யாரு? அது யாரை வெளிப்படுத்துகிறது? இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. ஏன்? இயேசு கிறிஸ்து மூலமா தான் உனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறதை வெளிப்படுத்துகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து யோவான் 6:48 என்ன சொல்றாரு? நானே ஜீவப்பம், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பங்கிறாரு. அப்ப ஜீவப்பனுங்கிறது என்ன அர்த்தம்? ஜீவப்பன்னா இயேசு கிறிஸ்து எனக்காக செத்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் அப்படின்னு நீ விசுவாசிக்கும் பொழுது உனக்கு அழியாத ஜீவ வாழ்க்கை. ஜீவங்கிறதுனா உயிர், அப்பன்னா உணவு. இப்ப இந்த உணவு சாப்பிடறதுக்கு என்ன இல்ல? மரணம் இல்ல. ஏதேனும் தோட்டத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா என்ன இல்ல? எப்படி ஏதேனும் தோட்டத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா உனக்கு மரணம் இல்லையோ, அதே போல அதை விட மேலானது, அதுவுமே தேவனுடைய கிறிஸ்துவனுடைய ஜீவ அப்பமா இருக்கிறாருங்கிற வெளிப்படுத்துறதுக்காக தான் அந்த ஜீவ விருட்சம் ஏதேனும் தோட்டத்தில் வைக்கப்பட்டிருக்குது. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து விசுவாசித்தா உனக்கு ஜீவ அப்பம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு யோவான் 6ஆம் அதிகாரம் 48 நான் ஜீவ அப்பமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நான் ஜீவ அப்பமா இருக்கிறேங்க. ஜீவங்கிறது உயிர், அப்பங்கிறது உணவு. அந்த உணவு புசிவனுக்கு என்ன இல்ல? மரணம் இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? நித்திய ஜீவன் அர்த்தம். அது யாரு மூலமா வருது? இயேசு கிறிஸ்து மூலமா வருது. இதுதான். ரெண்டாவது, அந்த நன்மை தீமையை அறியத்தக்க கனியை ஆதாம் புசித்தான் இல்லையா? அப்ப நன்மை தீமையை கனியை ஆதாம் புசித்தனாலதான் என்ன பண்ணான்? நன்மை தீமையை கடவுளுக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்கிற சாபத்துக்கு உள்ளாயிட்டான் இல்லையா? அதுதான் முக்கிய காரணம். அப்ப இப்ப நன்மை தீமையை அறியத்தக்க அறிவை பெற்ற ஆதாம், அவன் நன்மையை எதனால் இழந்தான்? தீமையை அடைஞ்ச பிறகுதான் நன்மையை இழந்தான். கீழ்ப்படியாமை போனதுனால தீமை அடைஞ்சான். அந்த தீமையில இருந்து தான் ஐயோ நித்திய ஜீவன் நாம இழந்துட்டுமேங்கிற உணர்வு அவன் இழந்தான். அதாவது நான் தீமையில இருந்து நன்மையை இழந்த மாட்டான், அறியறான். தீமையை செஞ்ச பிறகு நன்மையை அறிஞ்சு என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனம் இல்ல தான். தீமையை
தீமையை உணர்ந்த பிறகு நன்மையை, அப்ப அவன் என்ன அர்த்தம், தீமையை செஞ்ச பிறகுதான் அவனுக்கு நன்மையான உணர்வு வருது. அப்ப தீமையிலிருந்து நன்மையை அறிகிறான் யாரு, ஆதாம். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து என்ன செய்யற தெரியுமா, இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் ரெண்டையும் வெளிப்படுத்துகிறது. எது, தீமையும் நன்மையை தீமையும் வெளிப்படுத்துகிறது, ஜீவ விருசமும் வெளிப்படுத்துகிறது. புரியுதா? ஆதாம் தீமையிலிருந்து தான் அந்த நன்மையை இழந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம், தீமையிலிருந்து நன்மையே அறிகிற அறிவு தான் வந்தது. நன்மையே அறிகிற அறிவு எப்படித்தான் வந்தது, தீமை பாவம் செஞ்ச பிறகுதான் நன்மைங்கிற அறிவு அவனுக்கு என்ன வருது, ஆதாமுக்கு வருது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா, அப்ப ஆதாம் என்ன பண்ணிட்டான், தீமையில இருந்து தான் என்ன பண்றான், நன்மையை அறிகிறான். ஆனா நன்மையில இருந்து தீமை அறிகிறானா, இல்ல. அதுதான் அதை ஏற்படுத்தினதுதான் இயேசு கிறிஸ்து. ஆதாம் தீமையிலிருந்து நன்மையை ஏற்படுத்தினான், தீமையிலிருந்து நன்மையை அறிந்து கொண்டான். ஆனா இயேசு கிறிஸ்து நன்மையிலிருந்து தீமையை என்ன பண்றாரு, சிலுவிலே ஜெயிக்கிறார். என்னங்க அது தீமை, நம்ம எல்லாருடைய பாவத்தையும் சிலுவை இயேசு கிறிஸ்து மேல விட்டமே, அது தீமை. என்ன தீமை, ஆதாம் செஞ்ச எல்லா சாபமும் எல்லாம் பாவமான வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்து சிலுவிலே பலியானார். அப்ப தீமை, அந்த தீமைக்கு என்ன பண்ணிட்டாரு, ஆதாம் செஞ்ச தீமையோடைய சாபம் தான் மனுஷனுடைய சுயம், மனுஷனுடைய நிம்மதி இல்லாமை, மனுஷனுடைய சமாதானம் இல்லாமை, மனுஷனுடைய சஞ்சலம், மனுஷனுடைய வருத்தம். இந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அப்ப இங்க என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் உன்னுடைய தீமையை வெளிப்படுத்துகிறது, நம்முடைய தீமையான குணங்களை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய தீமையான குணங்களுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவிலே பலியானார். இதுதான் தீமை. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் நன்மையை, ஜீவ வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறது. எப்படி, அந்த சிலுவை மரணம் நம்ம பாவத்தை மன்னிச்ச பிறகு நமக்கு என்ன, அது நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்னது, ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும் பொழுது உனக்கு அழிவில்லாத வாழ்க்கைன்னு சொல்லி இருக்கிறார்ல. அப்ப இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணம் என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணம் உனக்காக செத்தாரு, நீ அவரை விசுவாசிக்கும் பொழுது உனக்கு நித்திய ஜீவன். எப்படி அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும் பொழுது உனக்கு அழிவில்லாத வாழ்க்கையோ, இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணத்தை விசுவாசிக்கும் பொழுது உனக்கு ஜீவ நித்தியமான வாழ்க்கை. ரெண்டு விஷயங்கள் வெளிப்படுத்துகிறது. ஆதாம் செஞ்ச ரெண்டு விஷயம் என்னது, அவன் தீமையிலிருந்து நன்மை அறிந்து கொண்டான். இயேசு கிறிஸ்து அந்த தீமைக்கு சிலுவிலை பலியாகி நம்மை நன்மையாக மாற்றினார். எப்படி நன்மையாக மாற்றினார் அப்படின்னா, உனக்காக சிலுவிலை பலியாயிட்டேன், இனிமேல் என்ன பண்ண நன்மை. இப்ப நாம என்ன புரியுது, நம்ம நன்மையிலிருந்து தீமையை புரிந்து கொள்கிறோம். புரியுதா? இயேசு எனக்காக சிலுவை ஆயிட்டங்கிறது நன்மை. அப்ப இயேசு என்ன பண்ணுகிறது, பாவம் செய்ய சொல்லுகிறார். அப்ப நம்ம என்ன சொல்றோம், நன்மையிலிருந்து நன்மை என்ன பண்றோம், தீமையை புரிந்து கொள்கிறோம். ஆனா ஆதாம் என்ன பண்ணிட்டான், தீமையிலிருந்து நன்மையை புரிந்து கொள்கிறான். அப்ப யார் விசேஷமானவர்கள், நாம் விசுவாசமானவர்கள். ஏன், இயேசு கிறிஸ்துவினாலே விசேஷமானவர்கள், இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தினால் விசேஷமானவர்கள், இயேசு கிறிஸ்துடைய சிலுவை ரத்தத்தினால் நமக்கு விசேஷமானவர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் ஆதாமுடைய தீமை நம்முடைய தீமைக்கு பலியானார். இயேசு கிறிஸ்து தான் அந்த சிலுவிலை பணியாரிக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தார். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, யோவானா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் 48 நானே ஜீவ அப்பமா இருக்கிறேங்கிறார். இதை புசிக்கிறவனுக்கு என்ன இல்ல, அப்ப இதை புசிக்கிறவன் என்ன பண்ண, வாங்கி புசிக்கணுமா இல்ல. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் பொழுது நம்ம புசித்தை மேல அர்த்தம் இருக்கு. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது நம்ம என்ன அர்த்தம், அது விசுவாசிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, ஜீவ விருட்சத்தின் கனி என்ன பண்றாரு, கொடுக்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் எடுங்க, கடைசி வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் எடுங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 22 பாருங்க. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும்படி அந்த விருட்சத்தின் இலைகளை ஜனங்கள் ஆரோக்கியமாக இலைக்காக ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு எதுவானவைகள். இனி ஒரு சாபம் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் அது இருக்கும். என்ன சொல்றாரு தெரியுமா? இப்ப இது என்ன, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எதை சொல்லுதுன்னா, உலகம் அழிஞ்சு பிறகு நம்ம பரலோக வாழ்க்கைக்கு போகும்ல, அந்த பரலோக வாழ்க்கையில் நமக்கு என்ன தர்றாரு ஆண்டவர்,
அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்திருக்கிற ஜீவ விருட்ச கனியை நமக்கு புசி கொடுப்பார். யார் மூலமா கொடுக்குறாரு? இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு என்ன பண்ண போறாரு? கொடுக்கிறாரு. அப்ப அங்க பரலோக வாழ்க்கை நம்பரு, பரலோகத்துல இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதுல இருக்கும். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் யாரு? இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். அப்ப அந்த நித்திய ஜீவன்ல இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரு அப்படின்னா வெளிப்படுத்துறாரு. அப்ப அதே வெளிப்படுத்தின அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இரண்டாம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகி கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாத தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்தவர்களை பொய்யார் என்றும் கண்டிருந்ததையும் நீ சகித்துக் கொள்ளாகிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் மட்டும் விலைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஆனால் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன பண்றாரு அப்படின்னா விட்டுட்டேங்கிற. இதுல 6ஆம் வசனம் ஒண்ணு இருக்கும். ஆவியார் நான் இருக்கிற நிக்கோலஸ் மத ஸ்திரீகளை நீ வெறுக்கிறாய், உன்னிடத்தில் உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 7ஆம் வசனம் பாருங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான், ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை ருசி கொடுப்பேன் என்று எழுது. என்ன சொல்றாரு? இது இயேசு கிறிஸ்து. யாரெல்லாம் தேவனை விசுவாசித்து மரிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னது? ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த ஜீவ விருட்சத்தின் கனி யார் மூலமா வருது? இயேசு கிறிஸ்து விசுவாசி மூலம் வரும். இயேசு கிறிஸ்து விசுவாசி மூலம் மட்டும்தான் வரும். வேற எந்த விசுவாசித்தாலும் அது கிடையாது. எந்த கொள்கையை விசுவாசித்தாலும் கிடையாது. இந்த கனி எங்க இருக்குது? இயேசு கிறிஸ்துடைய சிங்காசனத்தில் இருக்குது. அது யார் மூலமா வருது? இயேசு கிறிஸ்து மூலம் மட்டும்தான் வருது. அது எப்படி வந்தது? சிலுவையில இயேசு கிறிஸ்து பலியானார். அப்ப என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மரிக்கும் பொழுதுதான் என்ன நமக்கு? ஜீவ விருட்சத்தின் கனியை புசி கொடுப்பார். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இழந்தது யாரு? ஃபர்ஸ்ட் ஆதாம். ஏன் நமக்கு என்ன? நாமளும் என்ன பண்ணக்கூடாது? நாமளும் இழந்திருக்க கூடாது, இழக்கக்கூடாது. இழந்துட்டு அப்படின்னா ஆதாமுக்கு எப்படி நித்திய நரகையும் நித்திய தண்டனை கொடுத்தாரோ, நம்முடைய குடும்பமும் நம்முடைய சந்ததியும் நித்திய அக்கிலே வெந்து கொண்டிருப்பார்கள், நித்திய நரகத்தில் வெந்து கொண்டிருப்பார்கள். இந்த அற்பமான உலக வாழ்க்கைக்காக நித்திய ஜீவனை விட்டுறக்கூடாது. இந்த அற்பமான உலக தேவைகளுக்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காம விட்டுறக்கூடாது. இதெல்லாம் அழிஞ்சு போயின்னு இயேசு சொல்றாரு. இதெல்லாம் என்ன பண்ணிடுமா? அழிஞ்சு போயிடும். பவுல் தெளிவா சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாரு? வாசிங்க, 2 கொரிந்தியர் எடுங்க, வாசித்து முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் புதிய ஏற்பாட்டிலே 246ஆம் பக்கம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 248ஆம் பக்கம், 248ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டிலே 2ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் வாசிக்கும் பாருங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். பவுல் சொல்றாரு. இன்னொரு வாட்டி வாசிக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், பூமியில இருக்கிற அந்த வாழ்க்கை நமக்கு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏதேன் தோட்டம் யாரால் கட்டப்பட்டது? தேவனால் கட்டப்பட்டது. அது மனுஷனுடைய கைவேலை அல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கைவேலை கட்டப்படாத நித்திய வீடு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. இப்ப கைவேலை அல்லாத வீடுன்னு என்ன அர்த்தம் ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, கைவேலையால கட்டப்பட்ட வீடு அழிஞ்சு போயின்னு சொல்ல வர்றாரு ஆண்டவர். இன்னைக்கு இந்த வீடு கட்டுறோம்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துல இடிஞ்சு போய் விழுந்துருன்னு சொல்றாரு. ஏன்? நம்ம கையால் கட்டப்பட்ட வீடு இது. மனுஷன் கையால் கட்டப்பட்ட வீடு எல்லாமே என்ன பண்ணிடும்? அழிஞ்சு போயின்னு சொல்றாங்க. அப்ப கைவேலை அல்லாத நித்திய வீடு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அது யார் மூலமா வந்தது? இயேசு கிறிஸ்து மூலமா வந்தது. அப்ப பவுல் என்ன சொல்றாரு? இந்த வீட்டுல நீங்க பிரயாசப்பட்டு என்ன பண்றாதீங்க, ஏமாந்துடாதீங்க, உஷாரா இருங்கன்னு சொல்றாரு. அற்பமான உலக ஆசைக்காக, உலக வாழ்க்கைக்காக இயேசு கிறிஸ்துவை விட்டுறாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்ப எது நமக்கு முக்கியம்? ஏற்கனவே கேட்ட கேள்வி, மரணம் வேணுமா வேணாமா? இங்க மரிச்சாதான் அங்க நித்தி. ஏன்னா ஆண்டவர் தெளிவா வச்சிருக்காரு 2 விஷயத்த. என்ன விஷயம் தெரியுமா? உதாரணமா சொல்றோம், இது சத்தியம் சொல்லல, ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்ப இயேசு கிறிஸ்து வந்து
இனிமேலும் உங்களுக்கு மரணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலாம், எப்படி இருக்கும்? அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா ஏற்றுக்கொள்ளக்கூடாததா? நான் சொல்றதுக்கு ஒருவேளை நம்ம ஏற்றுக்கொண்டுக்கணும்னு வச்சுக்கலாம். இப்ப ஏற்றுக்கொண்டதுக்கு மனுஷன் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் வாழ்றதுக்கு எவ்வளவு ஆட்டம் போடுறான். இப்ப தேவன் வந்து உனக்கு மரணம் சொல்லிட்டாருன்னா என்ன நடக்க மட்டும் யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாள் வாழ்க்கை வாழ்றதுக்காகவே அதிகாரிகள் பெரிய பெரிய பதவிகளுக்கெல்லாம் நம்மளை போட்டு நோக்கு எடுக்கிறாங்க. அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி, அவங்களுடைய பெருமையை பயன்படுத்தி, அவங்களுடைய ஆடம்பரத்தை பயன்படுத்தி நம்மளை எவ்வளோ அதிகார அடிமைக்கு உள்ளாக்குறாங்க கொஞ்ச நாளுடைய வாழ்க்கை வாழ்றதுக்கு. தேவன் வந்து உனக்கு மரணமேன்னு சொல்லிட்டாருன்னா அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும்? நீ காலநாள் முழுவதும் என்னதமா யோசிப்ப? பேசாம ஆண்டவர் செத்து போயிடலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா செத்தாத்தான் உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை, செத்தாத்தான் உனக்கு அநியாயத்திலிருந்து விடுதலை, செத்தாத்தான் இந்த சஞ்சலத்திலிருந்து விடுதலை, செத்தாத்தான் இந்த வருத்தத்திலிருந்து விடுதலை. மரணம் எதை போதிக்கிறதுனா, மரணம் தான் உனக்கு அடுத்த நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். மரணம் தான் அடுத்து சமாதான வாழ்க்கைக்கு கொண்டு போகும். மரணம் தான் உனக்கு சஞ்சலமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை. மரணம் தான் உனக்கு வருத்தமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை. மரணம் மட்டும்தான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற வழி. இப்ப உனக்கு எதை வேணும்? என்ன வேணும்? நமக்கு மரணம் வேணுமா? நீங்க மரணம் வேணும்னு சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் மரணம் ஆண்டவர் கொடுத்தா அவரு உங்கள்கிட்ட பதில் கேட்டு ஆண்டவன் முடிவு எடுக்கக்கூடியவர் அல்ல, இல்லையா? அப்ப தேவன் நமக்கு மரணம் வேசித்தாலும் மரணம் வேணானாலும் தேவன் அனுமதிச்சா அவர். யாராவது ஒருத்தர் சொல்லு, தேவனுடைய கட்டளை நான் மீறுவேன், நான் என்னைக்குன்னு மறிக்க மாட்டேன் என பூமியில ஒருத்தர் சொல்லுவாங்களா? சொல்லுங்க, ஒருத்தர் சொல்ல முடியுமா பூமியில? யாராவது அமெரிக்கா அதிபரா இருந்தாலும் சொல்ல முடியுமா? பிரதமரா இருந்தாலும் சொல்ல முடியுமா? பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சொல்ல முடியுமா? சீஃப் மினிஸ்டர் சொல்ல முடியாது. ஏன்னா மரிச்சே ஆகணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அது எந்த மனிதனாலும் மாற்ற முடியாது. மைக்கேல் சாக்சன் ஒருத்தர் இருந்தார், டான்ஸ் மாஸ்டர். அவரு 200 வருஷம் வாழணும், சரி 150 வருஷம் நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு உலகத்துக்கு சவால் விட்டார். அதனால அவருக்கு 12 மருத்துவர்கள், 12 டாக்டர்ஸ், உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற 12 டாக்டர்ஸ் நியமிச்சார். எங்கெல்லாம் வெளியே போவாரா அது ஏசி போட்ட ஒரு குழா வச்சுட்டு போவாராம். 150 வருஷம் வாழணும்னு போனார். அவர் செத்து போனது 48 வயசுல. அப்ப தேவன் ஏற்படுத்தியதை ஒரு நாளும் மாற்ற முடியாது. இது போல பல உதாரணங்களுக்கு டைம் இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவ ஒளியா இருக்கிறார். ஏதேன் தொட்ட நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? ஏதேன் தொட்ட நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? ஒண்ணு அந்த தீமையான மரங்கள், ஒண்ணு ஜீவ விருட்சத்தின் மரங்கள். அந்த ஜீவ விருட்சம் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த தீமைங்கிறது யாரு? சுயமான மனிதனுடைய. அப்ப சுயமான மனிதனுடைய இருவு என்ன வந்தது? ஆக்கினி தீர்ப்பு, நரக தண்டனை வந்தது. அந்த ஆக்கினி தீர்ப்பு நரக தண்டனை யார் ஏற்றுக்கொண்டது? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து விசுவாசம் என்னது? அந்த ஜீவ விருட்சத்தின் கனி. அப்ப இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் பொழுது மட்டும்தான் ஆகுது. ஜெபம். அன்பு கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தை நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள், அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை, ஆதாம் நடந்த அந்த 2 மரங்களினுடைய எதை கற்றுத்தருகிறது, எதை சத்தியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்து காயுமை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே நன்மை மூலமாய் தீமையை அறிந்து கொண்டோம். ஆனால் ஆதாம் தீவிலிருந்து நன்மையை அறிந்து கொண்டான். மீண்டும் நாங்கள் சாபத்துக்குள்ள போகாதபடி, மீண்டும் அழிவுள்ள சிந்தனைக்கு போகாதபடி, மீண்டும் அழியக்கூடிய உலக சிந்தனைக்கு போகாதபடி ஆண்டவரே என்றென்றைக்கும் அழியாத அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சர்வகாரி மறவார். ஆமென். குமார் அவங்களுக்கு சாட்சி சொல்லுவாங்க நினைக்கிறேன்.